ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/3/2024 17/3/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி, சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகுவும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவா. மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவா. இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள் பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயகப் பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையான் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆன பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜினியே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையான் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லாரும் இந்த காரடையான் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகள்லையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும். கந்தசஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில், தண்ணீர் வாங்கி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுவோம். அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகிறவா, ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர ஒரு ராசியிலையும் ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். அதாவது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 14ஆம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிடுறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் 4ஆம் இடத்துல போய் கேந்திரம் அடைகிறார். 4ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவரை கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா நீச்ச புதன் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம், ராகுவோட சம்பந்தம். அதனால் படிக்கிறது மறந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தரம் படிக்கிறது, ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த வாரத்தில் 3 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடும். அதாவது 14ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த வாரம் 11/3/2024 17/3/2024 வரணும் உண்டான வாரத்தில் 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கும்போது முதல் நாள்லேயே செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போய் கும்பத்தில் சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் செலவுகள் நிச்சயமாக வரும். செலவுகள் வந்தாலும் அது சுக செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா புதன், சூரியன் மற்றும் ராகு 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உன்னுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயாரின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்ரெஷர் ஒர்க்கிங் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இது இந்த ப்ரெஷர் ஏற போகும்போது தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா இப்போ அடுத்து மே மாதத்தில் குரு பகவானும் மாறும்பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் 7 சனியெல்லாம் முடிஞ்சு அவர் 3ஆம் இடத்துல போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதமாக அவர் வெளியில் போய் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கில் ப்ரெஷர் ஏறிண்டே வரும். இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி வரலும் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல புதன், சந்திரன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய வீட்டில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு கட்டுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் வேறுது. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு பகவானோட சேர்ந்த சந்திர பகவான் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிதாக, அதாவது குழந்தைகள் மூலியமாக புதிதாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. 12ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரும். இந்த 15ஆம் தேதி காலத்திலிருந்து 17ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் பார்த்துடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் அதிபதி 8க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 11 போகிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ரேஸு, லாட்ரி, இன்சூரன்ஸு, ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள்
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 17ஆம் தேதி காத்தால் ஒரு 9:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சமசப்தமத்தில் 8ஆம் வீடு 8க்கு 12 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் உங்களால் முடிஞ்ச மூக்கு கடலை சுண்டல் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது.